கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. 2012 ஆண்டிலே ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நாம் இந்த வேதாகம வகுப்பை துவங்கினோம். இன்றோடு 5வது வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இதுவரைக்கும் 67 வகுப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 17 வகுப்புகளை நாம் பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாள் 68வது வகுப்பு. அப்போஸ்தலர் நடபடிகள் துவங்கி இது 44வது சீரீஸாக இருக்கிறது. இதுவரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தை நாம் முடித்திருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் தீமோத்தேயுவும் லூக்காவும் 4 பேர்களும் அவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் இருந்ததை நாம் 16வது அதிகாரத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். வழக்கம் போல லேப்டாப்பை மறந்து வைத்து விட்டுவிட்டேன். ஆகவே உங்களுக்கு கிளியரான ஒரு கிராஃபிக்ஸை நான் கொடுப்பதற்கு இந்த நாளிலே முடியாது. பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் இருந்ததை 16வது அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் தீமோத்தேயுவும் லூக்கா 4 பேரும் அவர்கள் அங்கே இருக்கிறதை, பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் போகும் பொழுது யூத ஜெபாலயம் இல்லாதபடிக்கு கடற்கரையிலே அவர்கள் வழக்கமாக யூதர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் கூடியிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் கேட்டோம். அவர்கள் 16வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல லீதியாள் என்கிற ஒரு பெண்மணி தேவன் சந்தித்து பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் அவர்களை தேவன் தெரிந்தெடுத்து லீதியாள் இந்த ஊழியர்களை தன்னுடைய வீட்டில் வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டது நிமித்தமாகவும் அவர்கள் அங்கிருந்து ஊழியத்தை தொடங்குகிற வேளையிலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் போய்கொண்டு வருகிறதான வேளையில் எப்பொழுதும் ஒரு ஸ்திரீ அவர்களுக்கு பின்னதாகவே சென்று இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் செய்தியை நமக்கு கொடுக்கிறவர்கள் என்கிற ஒரு பதத்தை எப்பொழுதுமே அவர்கள் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தது நிமித்தமாய் பவுல் அப்போஸ்தலன் சினம் கொண்டு எந்த ரட்சிப்பின் செய்தி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இந்த பெண் சொல்லி கொண்டிருக்கிறாளோ அந்த பெண்ணானவள் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை உடையவளாயிருந்து அந்த குறி சொல்லுகிறதிலிருந்து மீட்டு எடுக்கப்படத்தக்கதாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த குறி சொல்லுகிற ஆவியினிடத்தை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சினம் கொண்டு பேசி, நீ இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அந்த பெண்ணிற்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதிலிருந்து விடுபடுகிற அந்த பெண்ணிற்கு அந்த சம்பவமானது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய லாபம் விட்டு போனதே, நமக்கு நஷ்டமானது என்று சொல்லி அவளுடைய எஜமானர்கள் இந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து அரசாங்க அதிகாரிகளை ஒப்புக் கொடுத்து அவர்களை சிறைச்சாலையில் அடித்து துன்புறுத்தி அவர்களை 2 பேரும் தொழுவு மரத்திலே கட்டி வைத்திருந்த வழியில சிறைச்சாலையின் கதவுகள் அசையும்படியாக இவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்த வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்படுகிறது. அது நிமித்தமாக அவர்கள் ஒருவேளை விடுதலையாகி ஓடி போயிருப்பார்களோ என்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் பயந்து போய் தன்னுடைய வாளை எடுத்து அவன் குத்தி கொள்ளுகிற வேளையில குத்தி கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன், நீ உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் எங்குதான் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்ல இவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு போய் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் தான், சொன்ன வார்த்தை உண்மைதான் என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்களாக அந்த இரவிலே தானே அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் 33வது வசனத்தில் பார்க்கிறோம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து மறுநாளிலே இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறக்கிறது. அவர்கள் பவுலும் சீலாவும், எங்களை நீங்கள் இப்படியாக ரகசியமாக நீங்கள் எங்களை விடுதலை செய்ய முடியாது, வெளியரங்கமாக எங்களை அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி சாலையில் எங்களை இழுத்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுது நாங்கள் ரோமர்களாக இருக்கிறோம், ரோமர் சிட்டிசனாக இருக்கிறோம், எங்களை இப்படி ரகசியமாக நீங்கள் வெளியே அனுப்ப முடியாது என்று சொல்ல அவர்கள் பயந்து போய் இவர்களை அழைத்து கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டு அவர்களை தயவாக வெளியே அனுப்புகிறார்கள் என்று சொல்லி 16வது அதிகாரம் முடிகிறதை நாம் பார்க்க முடியும்.
ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் அவர்கள் வெளியே வருவதற்கு முன்னதாக தாங்கள் சென்று தங்கியிருந்ததான லீதியானுடைய வீட்டுக்கு சென்று சகோதரர்களிடத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லி அவர்கள் அந்த தேசத்தை விட்டு போய்விட்டார்கள் என்கிற ஒரு பதம் நமக்கு கவனிக்க வேண்டியது. அப்ப என்ன அர்த்தம்? யார் எழுதுகிறார்? யாருக்கு எழுதுகிறார்கள்? லூக்கா எழுதி கொண்டிருக்கிறார், தெயோப்பிலுவுக்கு எழுதுகிறார். இதுவரைக்கும் நாங்கள் இருந்தோம் என்று சொல்கிற இந்த பதத்திலே பார்க்கும் பொழுது 40வது வசனம் இப்படியாய் முடிகிறது. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போ தங்கி இருக்கிறது யாரு? லூக்கா அங்கு தங்கி விடுகிறார். 17வது அதிகாரம் இப்படியாய் துவங்குகிறது. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியோ பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இந்த பிலிப்பு பட்டணத்திலிருந்து அப்போலோனியோ பட்டணம், அப்போலோனியோவிலிருந்து அம்பிபோலி பட்டணம், இந்த 2 பட்டணங்களும் ஒரு நாள் பிரயாணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குதிரையிலே போனால் ஒரு நாள் பிரயாணம், 33 மைல் ஏறத்தாழ அது வருகிறது. லூக்கா இந்த பதத்தை எழுதும் பொழுது அம்பிபோலி பட்டணத்திலே நடந்த ஊழியத்தை குறித்தோ அப்போலோனியோ நடந்த பட்டணத்திலே ஊழியம் நடந்ததோ நடக்கவில்லையோ அதை குறித்து அவர்கள் மிக தெளிவாக சொல்லாதபடிக்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எழுதுகிறது நாம் கவனிக்க முடியும். அம்பிபோலி பட்டணத்தை கடந்து செல்கிறார்கள், அப்போலோனியா பட்டணத்தை கடந்து செல்கிறார்கள், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார்கள். மக்கதோனியா பட்டணத்தினுடைய தலைநகரமாக இந்த தெசலோனிக்கே பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு கடந்து வருகிற பொழுது அந்த இடத்திலிருந்து நடந்த ஊழியத்தை அவர்கள் முக்கியமாக லூக்கா எழுதுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அம்பிபோலி பட்டணத்தில் ஊழியம் நடந்ததா அல்லது எவ்வளவு நாள் தங்கினார்கள் என்பதை குறித்து சொல்லப்படவில்லை. அப்போலோனியோ பட்டணத்திலையும் எவ்வளவு நாள் தங்கினார்கள் அல்லது ஊழியம் நடந்ததா நடக்கவில்லையா என்பதையும் சொல்லப்படவில்லை. ஆனால் தெசலோனிக்கேவிலிருந்து அது துவங்குகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ லூக்கா பிலிப்பு பட்டணத்தில் தங்குகிறார். இவர்களோடு தீமோத்தேயு வந்தாரா வரவில்லையா என்பதை நாம் இதுவரைக்கும் அதில் கவனிக்க முடிவதல்ல. இப்போ பவுல் அங்கு சென்று முதலாவது பட்டணத்திற்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கு யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிலிப்பு பட்டணத்திலிருந்து யூதர்களுக்கு வார்த்தையை சொன்னது நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனுடைய வார்த்தையை சொன்னது நிமித்தமாய் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இதற்கு முன்னதாகவும் அதே சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது புதியதாக ஒரு பட்டணத்துக்கு கடந்து வருகிறார்கள். அங்கேயும் அதே வேலையை தான் அவர் செய்ய துவங்குகிறார். காரணம், அழைக்கப்பட்ட அழைப்பு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், வேற எந்த நோக்கமும் கிடையாது. எந்த இடத்திலிருந்து என்ன நடந்திருந்தாலும் புதிய பட்டணத்திற்கு புதிய இடத்திற்கு போகும் பொழுதும் மறுபடியும் அதே வேலையை துவங்குகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எதை நாம் செய்ய தொடங்குகிறோமோ, அதை எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அது எந்த சூழ்நிலையில எந்த இடங்களில் தடைப்பட்டாலும் நோக்கத்தை நாம் விட்டு விடுவதல்ல, அதை மறுபடியும் துவங்க வேண்டியது அவசியம். யூதர் வழக்கத்தின்படியே, தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர்களிடத்திலே போய் யூத ஜெபாலயத்திற்கு முதலாவது போகிறார். சத்தியம் முதலாவது யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மீறுதல் நிமித்தமாய், அவர்கள் கேட்காதது நிமித்தமாய், அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாய், அல்லது அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் இந்த ரட்சிப்பு நமக்கு புறஜாதியராக இருக்கிற நமக்கு அது வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. யூதர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு அங்கு வருவது மிக குறைவாக இருந்திருக்கும். அவர்களுடைய மீறுதல்கள், அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளாமை அல்லது அவர்களுடைய மறுதளிப்பு இன்றைக்கு புறஜாதியாராக இருக்கக்கூடிய நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுகிற காலங்களிலே வேதாமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, என்றைக்கு புறஜாதியார் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த ரட்சிப்பு புறஜாதியார் மத்தியில் என்றைக்கு முழுமை அடைகிறதோ அன்றைக்கு அவர்களுடைய மனம் மாறுமா. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு நாட்கள் அவர்களிடத்தில் மீறுதல் இருக்கிறதோ அவ்வளவு நாட்கள் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நம்ம மறக்கக்கூடாது. எருசலேமுக்கு நம்ம போகும் பொழுது யூதர் ஜனங்களை மத்தியில் பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி. கிடையவே கிடையாது. ஒரு சாரார் மாத்திரம்தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய
மெஜாரிட்டியான யூதர்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்டாகத்தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வது கிடையவே கிடையாது. எருசலேத்துக்கு நாம் போகும்பொழுது, இஸ்ரேல் பட்டணத்துக்கு போகும்பொழுது எல்லா கிறிஸ்தவர்களையும் வரவேற்கிறார்கள். எதற்காக அப்படின்னா பிசினஸுக்காக தான். கிறிஸ்தவர்கள் இங்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்து பார்க்கிறதற்காக வருகிறார்கள் என்று சொல்லி நம்மை புன்முறுவலோடு வரவேற்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாக நம்மை வரவேற்பதல்ல, ஒரு பிசினஸ் மைண்டாகத்தான் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதல்ல. அதிகமான ஜனங்கள், மெஜாரிட்டியான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எகெயின்ஸ்டாகத்தான் இருக்கிறார்கள். எப்பொழுது புறஜாதியிலே அதிகமான ஒரு மெஜாரிட்டியான அல்லது முழுமையான புறஜாதியாருடைய ரட்சிப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது யூதர்களுக்கு ரட்சிப்பு கடந்து செல்லுகிறது என்று சொல்லி நான் அல்ல, வேதாமம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், கவனிங்க, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதியாருடைய நிறைவு வருகிறது வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமாயிருக்கும். அப்ப அவர்களுடைய மனம் கடினமாக இருக்கிறது வரைக்கும் நமக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. அந்த வசனத்தை ஒரு ஹிச் இருக்கிறது, நல்லா கவனிக்கணும். திரும்ப வாசிக்கிறேன். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அதாவது புறஜாதியாருக்கு 100% ரட்சிப்பு உண்டானதுக்கு பின்னதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கு கடந்து செல்லும் சொல்லப்படவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது மறுதளித்திருக்க வேண்டும். எல்லாருடைய காதுகளிலும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், எல்லாருடைய காதுகளிலும் இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்கிற செய்தி அவருடைய காதுகளுக்கு எட்டி இருக்கிற வேளையிலே புறஜாதியாருடைய நிறைவு அங்கு வருகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அல்லது மறுதளிக்கிறார்களோ, இந்த இரண்டிலே ஒன்று இருக்க வேண்டும். எனக்கு சத்தியம் சொல்லப்படவில்லை, எனக்கு இப்படி ஒரு செய்தி கேட்கப்படவில்லை என்று சொல்லி நியாய தீர்ப்பில் யாரும் போய் இங்கு நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு வரும் பொழுது யூதர்களுக்கு மனக்கடினம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி நாம் மத்தேயுவில் அதை குறித்து பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது யூதர்களுக்கு சத்தியம் எடுத்து செல்லப்படுகிறது. வழக்கமாக சென்ற அதே வழக்கத்தின்படியாக இங்கேயும் பவுல் யூதருடைய ஜெபாலயத்திற்கு சென்று அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடந்து செல்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஜெப ஆலயம் வேறு, தேவ ஆலயம் வேறு, ஜெப ஆலயம் வேறு. தேவ ஆலயம்ங்கிறது எங்க இருந்தது? எருசலேம். ஜெப ஆலயம் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சினகாக், அது டெம்பிள், இது சினகாக். எருசலேமில் போய் தான் எல்லா யூதர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தேவ ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம். ஆனால் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் அவர்கள் தேவ ஆலயத்துக்கு போக முடியாது. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயங்களிலே தங்களுடைய ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு அங்கு சென்று அடைகிறார்கள். நம்ம என்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஜெப ஆலயம் வேறு, தேவ ஆலயம் வேறு. தேவ ஆலயம் என்பது எருசலேமில் இருக்கிறது, ஜெப ஆலயம் என்பது அவர்களுடைய சிட்டியில இருக்கிறது. ரோமர் ஆளுகை இருக்கக்கூடிய இடங்களிலே யூதர்களுக்கென்று தனி பட்டணம் இல்லாத பட்சத்திலே இவர்கள் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். அதுதான் பிலிப்பு பட்டணத்திலே அவர்களுக்கு ஜெப ஆலயம் இல்லாத படிக்கு இருந்ததுனால அவர்கள் கடற்கரையிலே ஒரு இடத்திலே கூடி வருகிறார்கள். இந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களிலே அல்லது புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே நமக்கு கிடையாது. எங்கெல்லாம் சகோதரர்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றுதான் சொல்லப்படுகிறதே ஒழிய தேவ ஆலயம் என்றும் ஜெப ஆலயம் என்றும் ஒரு கட்டடத்திற்கு முக்கியத்துவம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் எங்கு கூடினாலும் அது ஆலயம், நீயே தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய் என்று சொல்லி ஒருவரை ஒவ்வொரு சரீரத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த சரீரங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற சபையார்கள் சேர்ந்து கூடுகிற ஒரு இடம், அது சபை என்று சொல்லப்படுகிறது.
அந்த இடத்திலே கிறிஸ்து வசிக்கிறார், அந்த இடத்திலே நாம் வரும் பொழுது அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு இந்த சுவிசேஷமானது எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர்களிடத்திலே போய் 3 ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷிக்கிறார். தெசலோனிக்கே பட்டணத்திலே யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்தது 3 ஓய்வு நாட்களிலே அது நடக்கிறது. மற்ற நாட்களிலும் அவர் அங்கு தங்கியிருந்திருக்கிறார். அங்கு இருந்த யூதர்கள் மத்தியிலே ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணினது 3 நாள். ஆனால் அந்த இடத்துல தங்கியிருந்தது இன்னும் அதிகமாக, எவ்வளவு என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அதிகமான நாட்கள், 3 வாரம் மாத்திரம் ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் நடந்தது. இந்த 3 வாரங்களில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? 3வது வசனம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும். யார் பாடுபடணும், யார் எழுந்திருக்கணும்? கிறிஸ்து. அங்க இயேசுவை சொல்லவில்லை. கிறிஸ்து என்கிறவர் அவர் பாடுபட வேண்டும். கிறிஸ்து என்று நீங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யார் ஒருவர் ரட்சகர் மேசியா என்கிறவர் வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி நல்ல ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்க நிமித்தமாய் நீங்கள் காத்து கொண்டே இருக்கிறீர்களோ, அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பது அவசியம். அப்பேற்பட்ட கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியம். அப்பேற்பட்ட மேசியா என்கிறவர் எழுந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை உங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறது. மாத்திரமல்ல, யார் அந்த கிறிஸ்து? இந்த இயேசுதான் அந்த கிறிஸ்து. அந்த வசனத்தை நான் இப்ப திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே அந்த கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்துகிறான். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு கிறிஸ்து என்கிறவர் வரப்போகிறார். நியாயப்பிரமாணத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது, நாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரோமர்களுக்கு கீழே நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்று யூதர்களுக்கு என்று ஒரு புதிய ஒரு நாடு இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் வரப்போகிறது, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு ராஜா இருப்பார், அவர் நம்மை ஆண்டு கொண்டு காலங்காலத்துக்கு நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மல்கியா வரைக்கும் சொல்லப்படுகிறது. 400 வருடங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படவில்லை. இப்பொழுது மத்தேயுவிலே புதியதான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒருவர் வருகிறார், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆனால் அவரோ ஒரு கந்தை ஒரு துணியை உடுத்தினவராக, அவர் அரண்மனையிலிருந்து வரவில்லை, நாசரேத்து பெத்லகேம் என்கிற ஒரு கிராமத்திலிருந்து அவர் கடந்து வருகிறார். வித்தியாசமான ஒரு ஜனமாக இருக்கிறார். ராஜா என்று சொல்லப்படுகிற வராதபடிக்கு ஏதோ ஒரு ஊரிலிருந்து அவர் வருகிறார். எல்லா ஜனங்களோடு அவர் தன்னுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாதபடிக்கு சாதாரண ஜனங்களோடு அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எல்லாரோடு அவர் மிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்க முடியாது. ராஜா என்று சொல்லுகிற ஒரு அரண்மனையிலிருந்து வர வேண்டும், மேன்மையான ஒரு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனத்திற்கு மத்தியிலே யாரோ ஒரு மனுஷன் வருகிறதை, நான் தான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமார் என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று விடுகிறார்கள். இப்போ பவுலனுடைய பிரதான நோக்கம் என்ன? எந்த மனுஷனை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்களோ அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து என்கிறதை திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும். இப்போ இவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? இவர் நிச்சயமாக கிறிஸ்துவா இருக்க முடியாது, இவர் இயேசுவாக இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுதான் நாம் இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து என்பதை அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்த வேண்டிய கட்டாயம். ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை. இது இயேசு எங்களுக்கு தெரியும், ஆனால் இவர்தான் நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிற கிறிஸ்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அவருடைய பிரதான ஒரு வாக்குவாதமாக இருக்கிறது. இப்ப இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் எவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எவைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு கீழ்ப்படுத்திக் கொண்டு இனி வருவார் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர் ஏற்கனவே வந்தாயிற்று, அவரைத்தான் நீங்கள் பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். அப்போ சிலுவையில் அறைய முடியுமா ஒரு கடவுளை? நமக்கு கேட்குறாங்க, யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு குரூப் இருக்கிறது. இயேசுவை நீங்க கடவுள்னு சொல்றீங்க, இயேசு வல்லமையானவர்னு சொல்றீங்க, இயேசு தேவனுடைய குமாரன்னு சொல்றீங்க,
அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு சாதாரண மனுஷனே இயேசுவை பிடிச்சு கொள்ள முடியும், அவரை அடிக்க முடியும்? ஒரு கடவுளை யாராவது அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு உடனே ஒரு கேள்வி, ஆமாம் கரெக்டு தானே. அதுக்கு பதில் சொல்றதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாய் அடைத்து போய்விடுகிறது. ஒரு கடவுள் எப்படி ஒரு மனுஷனால அடிப்பட முடியும்? அவர் மனுஷனுக்கு மேலே தானே இருக்க முடியும். மனுஷனுக்கு நன்மையை செய்கிறவர், மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவர், மனுஷனை துக்கத்திலிருந்து சந்தோஷத்துக்கு கொடுக்கிறவர். அவரை பிடித்து எப்படி ஜனங்கள் அடிக்க முடியும்? எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும்? ஆகவே அவர் அல்ல. முயற்சி பண்ணினாங்க, அந்த நேரத்தில் வேறொரு ஆள் நடுவில் சிலுவையை வாங்கிட்டு போயிட்டாரு. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு கிடையாது, ஏன்னா அவர் கடவுள். சிலுவையில் அறைந்தது வேற ஒருத்தர் தான். வசனத்தை எடுத்து காட்டுவாங்க பாருங்க, நடுவில் சிலுவை வாங்கினார் இல்லையா, அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. ரத்தம் சிந்தினது இயேசு கிடையாது, அது வேறொரு மனுஷனை பிடிச்சு அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தனி டினாமினேஷன் இருக்கிறது. அவர்களுக்கு பின்னதாகவும் இதே பைபிளை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஜனம் இருக்கிறது. யூதர்கள் என்ன சொல்லுறாருங்க? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ஏன்னால் அவர் ஒரு தன்னை கடவுள்னு சொன்னதுனால அவரை நாங்கள் பிடிச்சு அரைஞ்சிட்டோம். அவர் உண்மையாவே கடவுளா இருந்திருந்தா எங்களால் இதை செய்யும் பொழுது அவர் தப்பிச்சிருந்திருக்க வேண்டும், அல்லது மகிமையை காண்பித்திருக்க வேண்டும். அவர் அதை காண்பிக்காதபடிக்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். பவுலுடைய கூற்று என்ன? கிறிஸ்து மரிக்க வேண்டியது நியாயப்பிரமாணத்திலே சொல்லுகிறது. கிறிஸ்து மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய புஸ்தகத்திலே தான் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நாம் அதற்கேற்ற எல்லா ஆதாரங்களையும் நாம் பார்க்க முடியும். 12 வசனங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து பாடுபட வேண்டும், மேசியா என்கிறவர் அடிக்கப்பட வேண்டும். அவர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 53வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அசட்டை பண்ணப்பட்டவராய் இருக்க வேண்டும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொள்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்ளாமற் எண்ணாமற் போனோம், அவரை குறித்து நினைக்காமலே நாங்கள் மாறி போகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்படுகிறார், நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வருகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாவோம் என்கிறதை அவர்களுக்கு சொல்லப்படுகிறதை தீர்க்க தரிசனமாக இது நடந்து ஏறும் என்று சொல்லுகிற வார்த்தை நடந்து ஏறுகிறது, ஏறினது என்கிறதை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி சொல்லுகிறதை உங்களுடைய வசனத்தில் நான் புதுசா சொல்லல. உங்களுடைய தீர்க்கதரிசி உங்களுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உங்களுடைய வாக்கின்படியே எழுதுகிறது, அதை எடுத்து வாசிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி பேசும் பொழுதுதான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சில யூதர்கள், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களில் சிலர் யாரு? இந்த யூத ஜெப ஆலயத்திலே இருக்கக்கூடிய யூதர்களிலே சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்கள். எவ்வளவு வித்தியாசத்தை பாருங்க. வசனம் முதலாவது தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே யூதர்களுக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. உங்களுடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த நபர் தான் இந்த இயேசு, இந்த கிறிஸ்து, இந்த இயேசு என்று திருஷ்டாந்தப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து பாடுபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தம் சிந்ததின் நிமித்தமாக தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை திருஷ்டாந்தப்படுத்தின பொழுது அந்த யூதர்களிலே சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த அந்த பைஃபர்கேஷன் எப்படி நடக்குது பாருங்க. யூதர்களிலே ஒரு சின்ன பெர்சன்டேஜ், கிரேக்கர்களிலே அதிகமான பெர்சன்டேஜ். அது மாத்திரம் இல்லை, அதாவது யூதர்களிலே ஒரு சின்ன பெர்சன்டேஜ், பப்ளிக் ஜனங்களுக்கு அதிகமான பெர்சன்டேஜ், அத்தாரிட்டியிலே ஒரு பெர்சன்டேஜும் அங்கு விரிவடைகிறது. சிலர், அவர்களில் யூதர்களில் சிலர், பக்தியுள்ள கிரேக்கர்களில் அதிகமான ஜனம், கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். கணம் பொருந்திய ஸ்திரீகள்னா யாரு? அதிகாரங்களிலே உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள். ஒருவேளை கவர்னருடைய ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ஒய்ஃபாக இருக்கலாம். அதிகாரங்களிலே யாரெல்லாம் கணம் பொருந்தியவர்கள், அதிகாரம் நிறைந்தவர்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவர்களுடைய
வீட்டுகளுக்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ இந்த மனைவிமார்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் வீடுகளில் என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷனை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா நேரங்களிலும் தன்னுடைய கணவனுக்கு இந்த ரட்சிப்பு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த கணவர் ஒருவேளை ரட்சிப்பு உள்ளே வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள். அடுத்தபடியாக பிள்ளைகள் ரட்சிப்புகளை கடந்து வந்து அந்த ஜெனரேஷன் முழுவதும் கடந்து செல்கிறதுக்கான வாய்ப்பு. மூன்றாவதாக இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனம் எல்லாரையும் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து செல்கிறதை நாம் கவனிக்க முடியும். இப்போ சத்தியம் எப்படி விரிவடைகிறது என்பதை நாம் பார்க்கிறது தான் இந்த நடவடிக்கைகள். தெய்யப்புழுவுக்கு எழுதுகிறார், எப்படி இந்த சத்தியம் எடுத்து செல்லப்பட்டது, யூதர்களிடத்திலிருந்து கிரேக்கர்களுக்கு எப்படி எடுத்து செல்லப்படுகிறது, எருசலேமிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம் சத்தியம் எப்படி எடுத்து செல்லப்படுகிறது என்பதை தான் லூக்கா எழுதுகிறதை மையமாக வைத்து இந்த கடிதம் சொல்லப்படுகிறது. அப்போ சொல்றாரு, அவர்களில் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதிகமான கிரேக்கர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த 4வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். இயேசுவை கிறிஸ்து என்கிற இந்த மையமான கருத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை மையமாக வைத்து எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி, எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அவர்தான் அவர்தான் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார்னு ஒரு வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அவரையே தேவன் ஆண்டவரும். 36வது வசனம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்ப இதுவரைக்கும் ஏதோ ஒரு இயேசுன்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், யாரோ ஒரு இயேசு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த இயேசு சாதாரண இயேசு இல்ல, அந்த இயேசுதான் கிறிஸ்து, அந்த இயேசுதான் ஆண்டவர், அவரைத்தான் தேவன் கிறிஸ்துவாய் மாற்றினார் என்று சொன்ன பொழுது, அதை ஏற்றுக்கொண்ட பொழுது இவர்கள் குத்தப்பட்டவர்களாகி ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தார்கள். அதுதான் பிரதானமாக எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டு வருகிறது, ஒவ்வொரு யூதனுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நீ எந்த இயேசுவை யாரோ ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அந்த இயேசுதான் கிறிஸ்து, அந்த இயேசுதான் மேசியா, அந்த இயேசுதான் ரட்சகர், அவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு கழுவப்படுகிறது, பாவங்கள் கழுவப்பட்டது, அவர் மூலமாக மாத்திரமே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தின பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். புறஜாதியார் இருக்கிற நமக்கும் அதே வார்த்தை, அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். புறஜாதியாய் இருக்கக்கூடிய நாமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அதை திருஷ்டாந்தப்படுத்தின பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளே கடந்து வருகிறார்கள். அது இல்லாத பட்சத்தில் நாம் வரும்பொழுது அங்கு நமக்கு ஆக்கினை வருகிறது. ஏன்னா உள்ளே போகாத பட்சத்திலே வெளியே நிற்கும் பொழுது நமக்கு தண்டனை உள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. இந்த சத்தியம் எத்தனை முறை சொல்லப்பட்டது அவர்களுக்கு? 3 வாரம் தான் சொல்லப்பட்டுச்சு. அந்த ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு 3 வாரம் தான் சொல்லப்படுகிறது. அந்த 3 வாரத்திலே அவர்களுக்கு அதிகமாக இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதிகமான அந்த 3 வாரம் இத்தனை ஜனங்களுக்கு அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த 3 வாரம்னா எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? வழக்கமா நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆராதனை முறைகள்லாம் மேக்சிமம் 40 மினிட்ஸ் அல்லது 1 hour, அதுக்கு மேல நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஜெப ஆலயங்களில் எவ்வளவு நேரம் அந்த பிரசங்கம் நடந்திருக்கும்னு நீங்க ஒரு கெஸ் பண்றீங்க? எவ்வளவு நேரம்? ஒரு க்ளூ நமக்கு இருக்கு. நெகேமியா புஸ்தகத்தில் அதனுடைய க்ளூ நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு இருந்திருக்கலாம், அந்த முறை அவருக்கு இருந்ததுனால அந்த கடைபிடிச்சிருக்கிறாங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கலாம்.
614வது பக்கம், பேஜ் நம்பர் 614. அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும், வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய அவங்களுடைய டைமிங்கை பாருங்க. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இந்த ஒரு ஜாமம்னா என்ன? ஒரு குவார்ட்டர், ஒரு குவார்ட்டர் ஆஃப் த டே. ஒரு டே அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். நமக்கு ஒரு டேங்கிறது இப்பொழுது 24 மணி நேரம். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 12 மணி நேரம். ஒரு குவார்ட்டர் ஆஃப் 12 அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 3 hours. 12ல் 4 ஒரு குவார்ட்டர்னா அப்போ 3 மணி நேரம் அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னொரு 3 மணி நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இப்போ ஒரு ஆராதனை அவர்களுக்கு எப்படி நடந்திருக்கிறது? எவ்வளவுக்கு எவ்வளவு ஈக்குவலண்டாக தேவனுடைய வார்த்தையை படித்தார்களோ அதற்கு ஈக்குவலண்டாக ஆராதனை அங்கு நடக்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், 3 மணி நேரம் அவர்கள் ஜபித்தார்கள் அல்லது பாடினார்கள் அல்லது தேவனை துதித்தார்கள் என்று சொன்னால் 3 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 50-50. 1 மணி நேரம் அதுனா 1 மணி நேரம் இது, 3 மணி நேரம் அதுனா 3 மணி நேரம் இது. இப்போ இந்த பேலன்ஸ் அங்கு இருக்கிறதை அந்த அதிகாரத்தில் நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கிறது. அப்படி ஒரு வழக்கம் வரும் பொழுதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸுக்கும் வளருவதற்கும் அந்த இன்புட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம இன்புட் எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவுட்புட் நமக்கு இருக்கிறது. டெய்லி ஒரே ஒரு ஸ்பூன் மாத்திரம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு 3 செம்பு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா என்ன நடக்கும்? வீக்கா போயிடும். இப்ப இருக்கிற காலகட்டங்களுடைய ஆராதனை அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆகாரம் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக நம்ம உட்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய விசுவாசமும் வளர்ச்சி, தேவனுடைய ஊழியத்தில் உள்ள வளர்ச்சி, ஊழியம் ஈடுபடுவதற்கான வளர்ச்சி, சோதனையிலிருந்து ஜெயிக்கக்கூடியதற்கான யுக்திகள் எல்லா விதத்திலும் நமக்கு வளருவதற்கு அது இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. இப்போ 3 வாரம் ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணப்பட்டதற்கான விளைவு எவ்வளவு அதிகமாக கடந்து வந்தது நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 வாரங்களுக்கு மேலாக அவர் அங்கு தங்கி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. ஏன் அப்படின்னா, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் நிருபங்களை எழுதும் பொழுது முதலாவது நிருபத்திலே அங்கு ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். நான் உங்கள் மத்தியிலே இருந்த பொழுது நாங்கள் எங்களுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்க விரும்பவில்லை. இருக்காமல் பாரமாக இல்லாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த கரங்களிலே வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம் என்கிற ஒரு கூற்று அந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் நாங்கள் பிரசங்கித்தோம். இது ஒரு க்ளூ. இன்னொரு இடத்துல அதே 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட பாருங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். இவர் எவ்வளவு பெரிய பிரயாணத்துல வந்துட்டு இருக்கிறாரு. பிலிப்பு பட்டணத்துல வரைக்கும் அவர் வந்தவர். அடிச்சு விரட்டுறாங்க. இதுக்கு முன்னதாகவும் உள்ள பட்டணங்கள் அதே தான் நடக்கிறது. இப்பொழுது அம்பிப்போலி பட்டணத்துக்கு வந்ததுக்கு பின்னதாகவும் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்ததுக்கு பின்னதாகவும் அவர் அங்கு ஒரு வேலை செய்து அவர்கள் சாப்பிடுகிறது. இந்த நேரங்களிலே இவர்களுக்கு வேற ஒரு சபை இவர்களுக்கு உதவி செய்ததும் நாம பார்க்க முடியும். 2 முறை அவர்களுக்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு
ஏற்கனவே இருந்த சபையானது இவர்களுக்கு பணம் அனுப்பி இந்த லிவிங் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் உதவினதையும் நாம் ஒரு க்ளூ நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அவர் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து யாருடைய உதவியும் எடுக்காதபடிக்கு சொந்த வேலை செய்து சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட குறைச்சலை நிறைவுபடுத்தும்படிக்கு ஏற்கனவே சுவிசேஷம் அறிவித்து வளர்ந்ததான லீடியாவுடைய குரூப்பில் இருந்ததான சபையார்கள் பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் நிமித்தமாக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு சொந்த வேலை செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பு பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு 2 முறை அவர்கள் அவருடைய குறைச்சலை நிறைக்கும்படியாக அங்கு கடந்து சென்ற ஒரு காரியம். அப்போ 3 வாரம் ஜெப ஆலயத்திலே சுவிசேஷம் சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, கூடுதலாக இருந்த நாட்களிலே இவர்களுக்கு உதவி செய்ததான அந்த சம்பவத்தின் நிமித்தமாய் 3 வாரம் மாத்திரமல்ல, மற்ற வாரங்களிலே புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இந்த இடத்துல நாம் கவனிக்க முடிகிறது. இப்போ இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தின் நிமித்தமாய் யூதர்கள் சிலர், அதிகமான கிரேக்கர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவம் கடந்து செல்கிறதையும் நாம் பார்க்க முடியும். வேகமாக 2 வசனங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். 5வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டார்கள். வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனே ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. இங்க பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக அதிகமான ஜனங்கள் உருவாகிறார்கள். காரணம், இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு பெரிய பட்டணம் இவர்களுக்கு பின்னதாக செல்லுகிறது. இவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதிகமான ஜனங்கள் இவர்களுக்கு பின்னதாக போகிறது என்று சொல்லி யூதர்களுக்குள்ளே வைராக்கியம் கொண்டு அதிகமான ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக கூடி பட்டணத்தை விட்டு இவர்களை எப்படியாவது எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு விரோதமாக கிளம்புகிற கூட்டம். அப்போ யாசோன் என்கிறவருடைய வீட்டிலே இவர்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்வதை பார்த்து அவனை பிடித்து எப்படியாவது இந்த 2 பேரையும் சிறைச்சாலையில பிடிக்க வேண்டும் என்று சொல்ல இவர்களை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு யாசோனுடைய வீட்டில் தானே தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி யாசோனை பிடித்து அவர்கள் ஒரு ஜாமீன் வாங்கி ஒரு பாண்ட் பேமெண்ட் பாண்டை ஒன்று வாங்கி கொண்டு யாசோனை வெளியே விடுகிறார்கள். 8வது 9வது வசனம். இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விடுகிறார்கள். அப்போ இனிமேல் பவுலும் சீலாவும் இந்த பட்டணத்திலே பிரசங்கம் செய்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தால், இவர்கள் கட்டியிருக்கிற கேரண்டி பணம் இவர்களுக்கு அரசாங்கத்திலே திவாலாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு கேரண்டியை வாங்கி கொண்டு, ஒரு ஜாமீனை வாங்கி கொண்டு அவர்களை விடுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ராத்திரியிலே பவுலும் சீலாவும் புறப்பட்டு பெராயா பட்டணத்துக்கு கடந்து செல்கிறதை பார்க்க முடியும். அடுத்த கிளாஸில் மேப்பை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். பிலிப்பு பட்டணத்திலிருந்து அம்பிபோலி, அப்போலோனியோ, அதிலிருந்து தெசலோனிக்கே அடுத்த பட்டணமாக பெராயா பட்டணம் வருகிறது. இந்த யாசோனோடு கூட இருக்கிற மற்ற சகோதரர்கள் என்கிற அந்த இடத்துல 2 பெயர்களை நாம் குறித்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. 6வது வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும். இந்த சில சகோதரர் என்பது இந்த சில சகோதரர்களை 2 பெயரை வேறொரு இடத்துல ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அரிஸ்தர்கு என்கிற ஒரு நபரும்
செக்குந்து என்கிற ஒரு நபரும் 2 பேரும் இந்த குரூப்பில் இந்த நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேறொரு இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறத வாசிக்கலாம். கொலோசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த அரிஸ்தர்க்குவை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். கொலோசியர் 4:10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த அரிஸ்தர்க்கு எப்படி தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தவர் என்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வரும்பொழுது கொலோசேயருக்கும் கொலோசேய பட்டணத்தில் சொல்லப்பட்ட சல்யூட்டேஷன், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்ட ரெஃபரன்ஸ் அப்போஸ்தலர் 20:4 நமக்கு முடிவடைகிறது. பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தருக்கும் செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபீபும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாக வருகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனம் யாசோன், அரிஸ்தர்க்கு மற்றுமாக இந்த செக்குந்து, இந்த 3 பேரும் அந்த தருணத்தில் பவுலோடு கூட இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஊழியத்தை முடித்து ஒரு சபை அங்கு துவங்கப்படுகிறது. ஒரு ஜனம் பெரிதான ஒரு கூட்டம் அங்கு கடந்து வருகிறது. அதற்கு பின்னதாக பெராயா பட்டணத்துக்கு அவர் கடந்து செல்கிறார்கள். இந்த வசனத்திலிருந்து நாம் வருகிற வகுப்பை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வகுப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேட்கும்படியாக கேட்டு